மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இரவு நேரத்தில் அரிவாளுடன் சுற்றும் மர்ம நபர்களால் பொதுமக்கள் பீதியடைந்தனர். சமீபத்தில் ஆறுமுகநேரி காமராஜபுரத்தில் ஒரு வீட்டிலும், குலசை முத்தாரம்மன் கோவில் அர்ச்சகர் குமார் வீட்டிலும் நகை திருடு போனதால் அந்த சம்பவத்துக்கும் இந்த மர்ம நபர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என கூறப்படுகிறது. இதனால் போலீசார் சோதனையை தீவிரப்படுத்த வேண்டும் என ஆறுமுகநேரி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு தாளவாடி அருகே கும்டாபுரம் பகுதியில் கரும்புகளை ஏற்றி சென்ற லாரியை வழிமறித்த யானை கரும்புகளை திகிட்ட ருசி பார்த்த சம்பவம் நடந்துள்ளது. இதனால் சாலையில் வாகனங்கள் நீண்ட நேரம் அணிவகுத்து நின்றன. உரிய வரி செலுத்தாமல் இயங்கிய ஆம்னி பேருந்துகளுக்கு அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டை அடுத்த பரனூர் சுங்கச்சாவடியில் வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளை வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கோவையிலிருந்து சென்னை நோக்கி சென்ற ஆம்னி பேருந்தை மடக்கி ஆய்வு செய்ததில் அந்த பேருந்து வரி செலுத்தாதது தெரியவந்தது. அந்த பேருந்துக்கு 1,41,000 ரூபாய் அபராதம் விதித்து அந்த பேருந்தை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்தனர். சங்கரன் கோவில் நகராட்சி நகர்மன்ற தலைவர் பதவிக்கான தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவை சேர்ந்த கௌசல்யாவை அக்கட்சியினர் மேலதாளம் முழங்க கரகாட்ட ஊர்வலத்துடன் அழைத்து சென்றனர். இதற்கான தேர்தலில் அதிமுக பெண் கவுன்சிலர் 6 வாக்குகள் பெற்றிருந்த நிலையில் திமுக பெண் கவுன்சிலரான கௌசல்யா 22 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். இதையடுத்து அவர் நகர்மன்ற தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே இருசக்கர வாகனம் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சந்தாபுரா சோழனா ஏரி பகுதியில் ஜெயராம் ரெட்டி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதில் நிலை தடுமாறி ஜெயராம் ரெட்டி கீழே விழுந்தார். எதிர்பாராத விதமாக ஜெயராம் ரெட்டியின் தலை மீது லாரியின் டயர் ஏறியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி காண்போரை அதிர வைத்துள்ளது. விபத்து குறித்து சூர்யாநகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தென்காசியில் பட்ட பகலில் கடைக்குள் புகுந்து இளைஞர் ஒருவர் 50,000 ரூபாய் பணத்தை திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புளியங்குடியில் ட்ரில்லிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யும் கடையில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து புகுந்த மர்ம நபர் ஒருவர் கல்லாப்பெட்டியில் வைத்திருந்த சுமார் ரூபாய் 50,000 திருடி சென்றதாக கூறப்படுகிறது. கடையின் உரிமையாளர் கடையை பூட்டாமல் தனது குழந்தைகளுடன் வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. திரும்பி வந்து பார்த்தபோது பணம் திருடப்பட்டதை அறிந்த கடையின் உரிமையாளர் சிசிடிவியை ஆய்வு செய்தார். அப்போது கடைக்கு வரும் மர்ம நபர் லாவகமாக கல்லாப்பெட்டியில் உள்ள பணத்தை திருடி செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து புளியங்குடி போலீசில் கடையின் உரிமையாளர் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவியில் பதிவாகியுள்ள மர்ம நபரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கன்னியாகுமரியில் தார் டப்பாவில் சிக்கி வெளியேற முடியாமல் தவித்த 3 நாய்க்குட்டிகளை மீட்ட தீயணைப்புத் துறையினருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. செங்கவிளை பகுதியில் சாலையோரம் போடப்பட்டிருந்த தார் டப்பாவில் 3 நாய்க்குட்டிகள் சிக்கிக் கொண்டன. அப்பகுதி மக்கள் கொல்லங்கோடு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தார் டப்பாக்குள் சிக்கியிருந்த நாய்க்குட்டிகளை பல மணி நேரம் போராடி பத்திரமாக மீட்டனர். மேலும் தார் டப்பாவில் இருந்து உருகி வெளியே கிடந்த தார்களில் வேறு எந்த விலங்குகளும் சிக்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மண் போட்டு மூடி சென்றனர். தீயணைப்புத் துறையினரின் இந்த செயலை பலரும் பாராட்டி வரும் நிலையில் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.
திருப்பத்தூர் அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்து தைல மரத்தில் மோதி ஏற்பட்ட விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊத்தங்கரையிலிருந்து திருப்பத்தூர் நோக்கி வந்த சொகுசு கார் ஒன்று தோரணம்பதி பகுதியில் எதிர்பாராத விதமாக தைலம் தோப்பில் நுழைந்து மரத்தில் மோதி நின்றது. அதிர்ஷ்டவசமாக கார் ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் காரின் முன்பக்கம் அப்பளம் போல் நொறுங்கி காணப்பட்டது. மேலும் முள்வேலி மற்றும் தைல மரத்தில் சிக்கியிருந்த சொகுசு காரை அந்த பகுதி இளைஞர்கள் மீட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. குவைத்திலிருந்து சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் தஞ்சாவூரை சேர்ந்த ஷேக் முகமது என்பவர் கழிவறைக்கு சென்று அடிக்கடி புகைப்பிடித்துவிட்டு வந்துள்ளார். இதுகுறித்து சக பயணிகள் விமான பணி பெண்களிடம் புகார் தெரிவித்துள்ளனர். அப்போது ஷேக் முகமது சக பயணிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து விமானி சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து விமானம் தரை இறங்கியவுடன் ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் ஷேக் முகமதுவை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் உட்பட 8 பேரை தெரு நாய்கள் துரத்தி கடித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த மூவர் மேட்டூர் அரசு மருத்துவமனையிலும் மற்றவர்கள் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பூங்காவை சுற்றியுள்ள அசைவ உணவகங்களில் கொட்டப்படும் கழிவுகளால் தெரு நாய்களின் தொல்லை அதிகமாக உள்ளதாகவும் இதுகுறித்து நகராட்சிக்கு மக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ள நிலையில் உடனடியாக தெரு நாய்களை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆவணி திருவிழாவின் 4ஆம் நாளில் சுவாமியும் அம்பாலும் 8 ரத வீதிகளில் உலா வந்தனர். ஆவணி திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆவணி திருவிழாவின் 4ஆம் நாளான இன்று சுவாமி குமர விடங்க பெருமான் வெள்ளி யானை வாகனத்திலும் அம்பாள் வெள்ளி சரப வாகனத்திலும் பரிவார மூர்த்திகளுடன் மேல கோவிலில் இருந்து புறப்பட்டு 8 ரத வீதிகளில் உலா வந்தனர். அப்போது ஆடி அசைந்து பக்தர்களுக்கு காட்சி தந்த சுவாமியையும் அம்பாளையும் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக லாரிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சுமார் 250க்கும் மேற்பட்ட லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு தென் மாவட்டத்திற்கு சென்ற மக்கள் தற்போது ஒரே நேரத்தில் சென்னையை நோக்கி படையெடுப்பதால் போலீசார் போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக திருச்சியிலிருந்து வரும் வாகனங்களை முன்னறிவிப்பின்றி ஒரகடம் ஸ்ரீபெரும்புதூர் வழியாக செல்ல அனுப்பி வைத்ததால் லாரி ஓட்டுநர்கள் லாரியை ஆங்காங்கே நிறுத்தியுள்ளனர். குறிப்பாக சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் புதியதாக திறக்கப்பட்ட மேம்பாலத்தில் இரு புறங்களிலும் லாரிகள் அதிக லோடுகளுடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் இதர வாகனத்தில் செல்லும் வாகன ஓட்டிகளும் அச்சத்துடன் மேம்பாலத்தை கடக்கும் சூழல் உருவாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் லட்சிவாக்கம் கிராமத்தில் செங்காலம்மன் கோவிலில் உண்டியலின் பூட்டை உடைத்து பணம் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆடித்திருவிழாவை முன்னிட்டு அம்மன் திருவீதி உலா மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்ற நிலையில் உண்டியலின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் நள்ளிரவில் ஹெல்மெட் அணிந்து வரும் மர்ம நபர் இரும்பு கம்பியை வைத்து உண்டியலின் பூட்டை உடைத்து பக்தர்கள் செலுத்திய காணிக்கை பணத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. இது தொடர்பாக ஊத்துக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை வலைவீசி தேடி வருகின்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அரசு பள்ளிக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் நவீன கழிவறை மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையத்தை நடிகர்கள் ராகவா லாரன்ஸ், பாலா ஆகியோர் கட்டிக் கொடுத்துள்ளனர். இதையொட்டி திறப்பு விழாவில் இருவரும் பங்கேற்றனர். அப்போது அவர்களுக்கு மாணவ மாணவிகள் உற்சாக வரவேற்பு அளித்ததுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே டயர் வெடித்து அரசு பேருந்து விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூரிலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி பயணிகளுடன் வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்ததில் தேசிய நெடுஞ்சாலை தடுப்பு மீது ஏறி எதிர் சாலையை கடந்து சென்று பள்ளத்தில் முட்டி அளவு தண்ணீரில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் 25 பேர் லேசான காயங்களுடன் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி தாலுகா மேலாயூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் வகுப்பறைக்குள் மழைநீர் ஒழுகும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தொடர்கதையான இந்த சம்பவத்தால் பள்ளிக்கு பயத்துடனேயே தங்கள் பிள்ளைகளை அனுப்புவதாக பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். காரைக்கால் அருகே உள்ள திருநள்ளாறில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடுகள் மற்றும் 2 கடைகள் சேதமடைந்தன. தகவல் அறிந்து 2 வாகனங்களில் வந்த 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். புகை மூட்டத்தால் பாதிக்கப்பட்ட மூதாட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் மினி லாரியில் காவலரை தரதரவென இழுத்து சென்ற ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். தக்கலை காவல் நிலையம் அருகே போலீசார் தணிக்கையில் இருந்தபோது நிற்காமல் சென்ற மினி லாரியின் கதவில் பெல்ஜின் ஜோஸ் என்ற காவலர் தொற்றிக் கொண்டார். இதனால் லாரியை நிறுத்தாமல் ஓட்டுநர் வேகமாக இயக்கினார். இதில் பெல்ஜின் ஜோஸ் 1 கிலோமீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்டு தூக்கி வீசப்பட்டு பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். லாரி ஓட்டுநரான அஞ்சு கிராமம் அழகபுரத்தை சேர்ந்த அருள் சுந்தரை போலீசார் கேரள எல்லையில் கைது செய்தனர். அம்பத்தூரில் சாலையில் ஏற்பட்ட ராட்சத பள்ளத்தை சரி செய்யும் பணியில் அம்பத்தூர் மண்டல அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த திடீர் ராட்சத பள்ளத்தில் பைக் கவிழ்ந்து லாரியின் சக்கரம் சிக்கியது. இதனால் பைக்கை ஓட்டி வந்த சரவணன் என்பவர் படுகாயமடைந்தார். லாரியும் இருசக்கர வாகனமும் கிரேன் மூலம் மீட்கப்பட்டது. தற்பொழுது சாலையை சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. சாலையில் ஊற்று வரும் காரணமாக சீரமைப்பு பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.